அண்ணாமலை ஐயா ஐபிஎஸ் அவர் இது வரைக்கும் பிஜேபியில் இருந்தார். பிஜேபியில் மட்டும் அவரை தலைவர் பதவியிலிருந்து எடுக்கல என்றால் இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிருக்கவே முடியாது. அண்ணாமலை சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு பிஜேபியில் இருந்துக்கிட்டு ஒன்றும் பெரிய ஆளாக முடியாது. இப்போ தனி இயக்கம் ஆரம்பித்து இது வந்து பெரும் பயங்கர பவரான கட்சியாக மாறிடும். 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 years கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த போட்டியே இன்னுமே பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. இனிமேலாம் வந்து எல்லாம் பேருக்கு தான். இன்னுமே போட்டியே அண்ணாமலை சார், விஜய். இவங்க தீ சக்தி, அண்ணாதிமுக ஊழல் சக்தி, இவங்க மட்டும் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாவோட சக்தி என்ன தெரியுமா? சக்திக்கெல்லாம் சக்தி, மகாசக்தி. அண்ணாமலை அவர்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் திருப்பி தாய் கழகத்தோட நான் போய் இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கூட இணைஞ்சு மறுபடியும் பிஜேபி உள்ள வந்துருமா? அவரை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா கூட ஆதரவு தருவாரை தவிர திருப்பி எல்லாம் பிஜேபி போகவே மாட்டார். தலைங்கெல்லாம் பிஜேபி போக மாட்டார். கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 இருந்து 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார். ஓம் சிவாய நம. ருத்ர ஜெயக்குமார், சிவவாக்கு ஜோதிடர். ஐயா, என்கிட்ட ஒரு 2 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி வந்து, நீங்க தொடக்க காலத்துல சொல்லிட்டு இருந்தீங்க விஜய் மற்றும் உதயநிதி அப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் 3 பேரும் கடும் போட்டி நிலவும்னு சொல்லிட்டு, இப்போ வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ பிஜேபியிலேருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இனி வரும் தேர்தல்கள்ல அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? இதை பற்றி இது வந்து ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார், இப்போ அவரோட அரசியல் நகர்வுகளும் அரசியல் எதிர்காலமும் அவருக்கு எப்படி இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நல்ல கேள்வி. இது முக்கியமான விஷயம்தான். இந்த அண்ணாமலை, விஜய், உதயநிதியை பற்றி 13/11/2024 நார்தல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அது 9 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வைக்கிறேன், அதையும் பார்த்துங்க. எவிடன்ஸ் சொல்கிறேன். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அங்கே தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். 2006 கலைஞர் வந்து திமுக கூட்டணிக்கு 163 முதல் 174 சீட் தான் பிடிக்கணும். கரெக்டாக எலெக்ஷன் 164 163. திமுக 95 தான் பிடிக்கணும். 95 96 சீட் தான் பிடிச்சிச்சு. விஜயகாந்த் அப்போ தான் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார். 1லேருந்து 3000 பேர் ஒரு சீட் கன்ஃபார்மாக ஜெயிச்சார். எல்லா கட்சியும் சொல்லியிருந்தோம் மெஜாரிட்டி இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் 2006 20 வருஷம் கழிச்சு சொல்கிறேன், அன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாமல் அன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி நடக்க வேண்டியது. அன்னைக்கு ராமதாஸ் ஐயா வெளியிலேருந்து ஆதரவு தர லெட்டர் கொடுத்ததுனாலையும் காங்கிரஸ் பாண்டிச்சேரி நான் ஆண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு 2024 மிக மிக முக்கியமான விஷயம், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், எந்த கூட்டணி, திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், பிஜேபி கூட்டணியாக இருக்கட்டும், விஜய் கூட்டணியாக இருக்கட்டும், எந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் 2026 வந்து கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாடு நடக்கும். இது நடக்கும், இதை எழுதி வச்சுங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா அண்ணாமலை ஐயா ஐபிஎஸ் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் 4/6/1984 பிறந்திருக்காரு. 42 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் உதயநிதி 27/11/1977 பிறந்திருக்காப்புல. அவருக்கு வயசு 48 முடிஞ்சு 49 வயசு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நவம்பர் 27 தான் 49 கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரி விஜயை பார்த்தீங்கன்னா, விஜய் 22/6/1974 பிறந்திருக்காப்புல. 14/11 அதாவது 51 வயசு 11 மாதம் 14 நாள் 52 வயசு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 22ஆம் தேதி 52வது பிறந்த நாள் அவருக்கு. இவங்க ஜாதகப்படி நான் பல வாட்டி இவங்க ஜாதகத்தை பற்றி பேசியிருக்கேன். உதயநிதி ஜாதகம் வந்து ரிஷப ராசி,
மிருகசீரிஷ நட்சத்திரம் கலைஞர் மாதிரியே கிரகங்கள் உச்சம் நல்ல பவராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் பூச நட்சத்திரம் கடகராசி நீசபங்க ராஜயோகம், செவ்வாய் நீசம், சந்திரன் ஆட்சி நீசபங்கம், மற்ற கிரகங்கள் நல்ல வேலியேஷன் பவராக இருக்குது. உதயநிதியோட பவர் கூடன்னு சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேரோட அதிக பவர் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு தான். இதை வந்து அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நம்ம தான் இந்த 3 பேரை ஆரம்பித்து வச்சது. அந்த எவிடன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. 13/11/2024 அந்த வீடியோ வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். 9 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கோம்னு அப்பயே சொல்லிட்டோம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இவர் நம்ம அண்ணாமலை ஐயா ஐபிஎஸ் கடகராசி ஆயில நட்சத்திரம், அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்காக இவங்களோடலாம் பயங்கர பவர், அதிக பவருக்கு வந்துடுவாப்புல. அவர் இது வரைக்கும் பிஜேபியில் இருந்தார். பிஜேபியில் மட்டும் அவரை தலைவர் பதவியிலேருந்து எடுக்கல என்றால் இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிருக்கவே முடியாது. எடப்பாடி எப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி ஐயாவுக்கு வந்து நிறைய நன்மைகள் செஞ்சுருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன், நல்லா செஞ்சுருக்கேன், பாசிட்டிவாக அவருக்கு பேசியிருக்கேன். கோர்ட்டு கேஸ்லேருந்து 2019 இடத்துல 23 இடத்துல 9 சீட்டு பிடிச்சி அவர் கண்டினியூ ஆவார்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அவருக்கு ஆலோசனை சொன்னவங்க கூட தவறு. அண்ணாமலையை வந்து அன்னைக்கு தலைவர் பதவியில் தூக்குறதுனால தான் இந்த எலெக்ஷனில் விஜயால் முதலமைச்சர் ஆரம்பிச்சு, இல்லைன்னா திமுகவோ கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி விஜய் வந்திருக்க முடியாது. ஆனால் அண்ணாமலையோட 10% ஓட்டு, அந்த 10% ஓட்டு வந்து பிஜேபி கூட்டணி கிடச்சிருக்கும். அப்போ அது அதிமுகவுக்கு கிடச்சிருக்கும். அதை கெடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அண்ணாமலை சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு பிஜேபியில் இருந்துக்கிட்டு ஒன்றும் பெரிய ஆளாக முடியாது. இப்போ தனி இயக்கம் ஆரம்பித்து இது வந்து பெரும் பயங்கர பவரான கட்சியாக மாறிடும். இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, சும்மா ஏதாவது பேருக்கு சொல்கிற ஜோதிடர் கிடையாது. நம்ம வந்து 25 வருஷமாக ரெக்கார்டோடு இருக்கேன். என் ஃபோன் நம்பரில் தான் கொடுத்துருக்கேன். என்ன கேளுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, உங்களுக்கு எல்லா ரெக்கார்டையும் காட்டுறேன். உலகக்கோப்பை இருந்து 2019 இங்கிலாந்து உலகக்கோப்பையிலேருந்து இந்தியாவுக்கு 28 வருஷம் கழிச்சு 2011 உலகக்கோப்பை 7 பேர் விடுதலை சுப்ரீம் கோர்ட்டு சொல்ல வேண்டிய செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கர்நாடகாவில் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம், யோகிக்கு சொல்லியிருக்கோம், எல்லா முதலமைச்சருக்கும் எல்லாம் கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம். சும்மா பேருக்கு சொல்லிட்டு போகிற ஆள் கிடையாது. நம்ம சும்மா இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற ஆள் கிடையாது. நம்ம முக்கியமான விஷயம் தான் பேசுவேன். சொல்கிறப்புறம் 100% நல்லபடியாக இருக்கும். காரணம் நம்ம வந்து ஜோதிடர் மட்டும் இல்லை, சிவனடியார், சுவாக்கு ஜோதிடர். அதனால தான் பல சிவஸ்தலங்களுக்கு போய் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் அண்ணாமலை ஐயா வந்து மிக சிறந்த பவருக்கு வருவார், பதவிக்கு வருவார். கண்டிப்பாக அவர் முதலமைச்சருக்கு மேலேயே அவருக்கு பதவி வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விஜயை பற்றி கேட்டிங்க. விஜயோட ஆட்சிக்கு வந்துட்டார். அவரோட ஆட்சி எப்படி நீடிக்கும்னு புதுசாக வந்திருக்காரு, நம்ம நாட்டு முதலமைச்சர் ஆகிட்டார். வாழ்த்துக்கள். நல்லபடியாக சிறப்பாக செஞ்சால் அவர் அரசியலை நீடிக்கலாம். இல்லை விளையாட்டுத்தனமாகவும் இல்லை கூட உள்ளவங்க அவரை சதி பண்ணி எதுவும் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிக கவனமாக இருக்கணும். இது வந்து விளையாட்டு விஷயம் இல்லை, இது வந்து நாட்டோட விஷயம். முதலமைச்சர் ஆகிட்டீங்க, நல்லபடியாக பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வர்ற இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்குது. 11ஆம் மாதம் ராகு கேது பயிற்சி, கேது பவன் வர்றாரு ஜென்மத்துக்கு, 7க்கு ராகு வர்றாரு. அந்த காலகட்டங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ உள்ள சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அப்போ உள்ள காலகட்டம் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை புத்தி எல்லாம் பார்த்து அந்த அப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அவன் நடந்துக்குங்க. கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பு இல்லை ஓரளவுக்கு. ஏன்னா விஜயே கலைச்சிட்டு சொந்தமாக கலைச்சிட்டு திருப்பி எலெக்ஷனை சந்தித்து நிறையா சீட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதியை பற்றி கேட்டீங்க. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். இந்த போட்டியே இன்னும் பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. இனிமேல வந்து எல்லாம் பேருக்கு தான். இன்னமும் போட்டியே அண்ணாமலை சார், விஜய். இப்போ உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்கார், விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். அண்ணாமலை அன்றைக்கி எங்கே இருந்தாலும் அமெரிக்க யூனிவர்சிட்டியில் இருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவங்கெல்லாம் இப்படி தான் இங்கே தான் இருப்பாங்க. உலகம் பூரா அவருக்கு பேர் புகழ்னு சொன்னேன். உலகத் தலைவர் அவர். அவருக்குள்ள மதிப்பு மரியாதை சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல பவராக வருவாப்புல. அந்த அண்ணாமலையோட இயக்கம் மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் பாருங்கள், ஒரு 3 மாதம் கூட இருக்காது. அதுக்குள்ளே பாருங்கள் 1 கோடி பேருக்கு மேலே உறுப்பினர் வந்துடுவாங்க. அந்த எலெக்ஷனில் உள்ளாட்சி தேர்தல் மற்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணி சூப்பராக வருவாப்புல. அவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. இவங்க 2 பேரோட நல்ல ஜாதகம். அண்ணாமலை பவராக வருவார். ஐயா, எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து திமுக தீய சக்தி, ஊழல் சக்தி,
டிவிக்கு தாவேக்கா வந்து ஒரு தூய சக்தி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அப்ப அண்ணாமலை என்ன மாதிரி சக்தி ஐயா? இவர் தீய சக்தி, அண்ணாதிமுக ஊழல் சக்தி, இவங்க மட்டும் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாவோட சக்தி என்ன தெரியுமா? சக்திக்கெல்லாம் சக்தி, மகாசக்தி, எல்லா சக்தியோட பயங்கரமான மகாசக்தி பெற்றவர். அவர்கிட்ட எந்த இதுவும் வேலை நடக்காது. ஐயா, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று வருது நீங்க பேசுறதை கேட்கும் பொழுது. இப்போ அண்ணாமலை அவர்கள் அடுத்து வரும் தேர்தல்களில் போட்டியிடுறாரு, ஜெயிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலே ஜெயிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் திருப்பி தாய் கழகத்தோட நான் போய் இணையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட இணைஞ்சு மறுபடியும் பிஜேபி உள்ள வந்துருமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு கேள்விகளா இருக்கு. ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? ஐயா, நல்ல கேள்வி கேட்டீங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவ்வளோ எல்லாம் கேவலமாக சொல்லிட்டாங்க. நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி, நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2%, 2.5%, அதிகபட்சம் 3%ன்னு. அதுக்கு மேலே வரையே முடியாமல் இருந்துச்சு. அண்ணாமலையா வந்ததுக்கு அப்புறம் தான் அது கிட்டத்தட்ட 11.4 பாயிண்ட்டுக்கு வந்தார். கூட்டணிக்கு 18% கொண்டு வந்து வந்தார். எல்லா இளைஞர்களும் கட்சியில் சேர்ந்தாங்க, போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதே சமயத்தில் இப்போ கட்சி விட்டு வெளியில் வந்து தனி இயக்கம் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா கூட ஆதரவு தருவதை தவிர திருப்பியெல்லாம் பிஜேபி போகவே மாட்டார். தலைங்கெல்லாம் பிஜேபி போக மாட்டார். இப்போதைக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பின்னாடி ஃபியூச்சரில் வந்து அதுக்கப்புறம்லாம் இப்படி வேணால் மாறலாம். காலங்களை வந்து ஒரு மனிதன் எத்தனை நாள் இருப்பான்னு யாராலையும் சொல்ல முடியும். ஓரளவுக்கு தான் சொல்ல முடியுமா, 100% சொல்ல முடியும். அது மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு கட்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணி அண்ணாமலை சார் வந்து நல்ல நல்ல தலைவர்களை உருவாக்கி வச்சுட்டு தான் போவார். என்ன, ஆனால் பிஜேபிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.